லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஒரு விஷயம் நடக்குது, ஆனால் இது தொடர்ந்து நடக்க மாட்டேங்குது, ஸ்டாப் ஆகிடுது, நடுவில் ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லோரும் இதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒரு விஷயத்தில் சில விஷயங்கள் எதிர்பார்ப்போம், நடக்கும். ஆனால் இன்னொரு விஷயம், இதே மாதிரியான விஷயமே திரும்பியும் எதிர்பார்ப்போம், ஆனால் அது நடக்காது. பண விஷயம் எடுத்துக்கலாம். அதில் பணம் வேணும் அப்படின்னு நினச்சிருப்போம், பணம் வரும். ஆனால் தொடர்ந்து அந்த பண வருவாய் இல்லை, நடுவில் நின்றுடுது, திரும்பியும் பண பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னா ஒரு பேட்டர்னில் நம்ம சிக்கியிருக்கோம் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். இது என்ன மாதிரியான பேட்டர்னில் சிக்கியிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட மனசு நம்ம எதை அதிகமாக பழக்கப்பட்டிருக்கோமோ அதுலேயே தான் நம்ம மனசு நம்மளை வச்சுருக்க ட்ரை பண்ணோம். ஏன்னா அதுதான் நமக்கு பாதுகாப்பான ஒன்று அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதே மனநிலையில் நம்மளை வச்சுக்க ட்ரை பண்ணோம் இந்த மனசு. சின்ன வயசுலேருந்து நம்ம பணத்துக்காக கஷ்டப்பட்டிருந்தோம் அப்படின்னா அதுதான் நமக்கு சேஃபர் ஜோனாக தெரியும் இந்த மனசுக்கு. அதுதான் ரொம்ப பாதுகாப்பான ஒரு விஷயமா தோணும். அதனால் அந்த மனசு என்ன பண்ணும், அந்த பாதுகாப்பான ஒரு நிலையையே தேடிட்டுருப்போம். அப்போ பணப்பற்றாக்குறை தான் நமக்கு பாதுகாப்பானது அப்படின்னு நம்ம மனசு புரிஞ்சு வச்சிட்ருக்கு. இப்போ பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஒரு விஷயத்தில் நமக்கு பண பற்றாக்குறை ஏற்படுச்சு, தெளிவுபட்டுருக்கோம், லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம், பணம் வருது. ஆனால் இந்த பணம் வந்தவொடனே நமக்கு ஒரு பயம் தோணும். இது பாதுகாப்பற்ற நிலை அப்படின்றது நம்ம மனசுக்கு தோணும். அதனால் திரும்பியும் அந்த மனசு அந்த பாதுகாப்பான நிலை அது எது உணர்ச்சு அப்படின்னா பண பற்றாக்குறையை தான் பாதுகாப்பாக உணர்ந்து வச்சுருக்கு இவ்வளோ நாளாக. சின்ன வயசுலேருந்து பார்த்த விஷயங்கள்லாம் அதுக்கு பாதுகாப்பாக தோணும். அதனால் திரும்பியும் அந்த மனசு மாறுதல் ஏற்பட்டுகிட்டே இருக்கிறதுனால திரும்பியும் பழைய நிலைக்கு போயிடுவோம். அந்த பணம் தொடர்ந்து வருவது நின்று விட்டது, பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடும். இதே மாதிரி தான் சின்ன வயசில் ஒரு குழந்தை ஒரு சக்ஸஸை பார்க்கவே இல்லை, ஒரு வெற்றியை பார்க்கவே இல்லை அப்படின்னா அதுக்கு வெற்றினா எந்த மாதிரி உணரணும் அப்படின்றதே தெரியல அப்படின்னா அந்த குழந்தை வளர்ந்த அப்புறம் அந்த மனிதருக்கு வெற்றி கிட்டவே கிட்டாது. ஏன்னா மனசு பழக்கப்பட்டிருக்கு, வெற்றியை பார்த்ததே இல்லை, தோல்வி மட்டும்தான் சந்திச்சிருக்கு அப்படின்னா வெற்றியோட அந்த அற்புதங்கள் அதுக்கு தெரியல அப்படின்னா வெற்றி வரவே வராது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம எப்படி இந்த மனசை ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கு இந்த புது விஷயத்தை அக்செப்ட் பண்ண வச்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணணும். ஸோ மனசுக்கு புது விஷயமும் சேஃபர் ஜோன் தான். ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே அந்த மனசை எடுத்துகிட்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஒரு ப்ராக்டிஸில் விஷுவலைசேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இந்த விஷுவலைசேஷனில் அந்த மனசுக்கு நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கோம், இதுவும் சேஃபர் ஜோன் தான். ஒரு மனசுக்கு எது சேஃப் அப்படின்னு நினைக்கும் அப்படின்னா, அடிக்கடி ஒரு விஷயத்தை பார்த்துட்டே இருந்ததுன்னா அது சேஃப் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம். இதே விஷயத்தை தான் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. திரும்ப 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 ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் அந்த பர்டிகுலர் அட்வர்டைஸ்மெண்ட் மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு உண்டாயிடுது, ஒரு நம்பிக்கை ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பொருள் நம்ம வாங்க ஆரம்பிப்போம். இதே மாதிரி தான் இந்த மனசுக்கு இப்போ நம்ம ட்ரெயின் பண்ணணும். ஒரு விஷயத்தை திரும்ப 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 சொல்லி 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 இது பாதுகாப்பானது அப்படின்றது பழைய நிலையை மாற்றி புது நிலைக்கு இது பாதுகாப்பானது அப்படின்றத சொல்ல போகிறோம். இப்போ பணப்பற்றாக்குறை தான் இது வரைக்கும் பார்த்துருக்கு அப்படின்னா அதுதான் அதுக்கு பாதுகாப்பான நிலை அப்படின்னு உணர்ந்து வச்சுருக்கோம். இப்போ பணம் இருக்கிறதும் பாதுகாப்பான நிலை தான் அப்படின்றத எப்படி சொல்லுவோம் அப்படின்னா விஷுவலைசேஷன் தான். திரும்ப திரும்ப பணம் இருந்தால் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், நம்மளோட உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத திரும்ப திரும்ப இந்த மனசுக்கு சொல்ல 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 இந்த மனசுக்கு உண்மை எது, இந்த விஷுவலைஸ் பண்ணுறது எது அப்படின்றத பிரித்து பார்க்க முடியாது. அப்போ திரும்ப திரும்ப இந்த விஷுவலைசேஷனை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா மனசுக்கு இதுவும் ஃபெமிலியர் ஆகிடும், இதுவும் ஒரு பாதுகாப்பான நிலை அப்படின்னு உணர ஆரம்பிக்கும். அது பாதுகாப்பான நிலை அப்படின்னு உணர ஆரம்பித்தவுடனே நமக்கு வெளியில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ விஷுவலைசேஷன் தான் இதற்கு மாற்று வழி அப்படின்றதும் சொல்லலாம். நன்றி.